ஏன்னா அதுக்கான அத்தனை போராட்டம். அப்போ யார் அங்கீகரிக்கிறாங்க? யார் இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க சொல்லுங்கள்? யார் எனக்கு பக்கபலமாக இருக்காங்க? நீ எதுவுமே பண்ண வேணாம், அட்லீஸ்ட் வாங்கின அங்கீகாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்களா? அதுவே இல்லையே. ஆனால் இன்றைக்கி உங்களுடைய நிலை இருக்குல்ல, இந்த நிலையிலிருந்து ஒரு ஒரு முன்னாடி பார்ப்போம், ஒரு 10 வருஷம் முன்னாடி உங்களை நீங்கள் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குப்பா? நான் யோசிக்கிறேன், இந்த சன்னியாசத்தை போய் எடுத்துருக்கலாமே, எதுக்கு இத்தனை போராட்டங்கள்? எதுவுமே இல்லை, நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். இப்போ பாருங்கள், எனக்குன்னு எந்த தேவையும் இல்லை, நான் மருந்து மாத்திரை வேறு வழி இல்லை, மருந்து மாத்திரையோடு வாழணும். இருக்கிற வரைக்கும் சன்னியாசியாக இருந்தாலும் யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாதுல்ல, நம்ம தேவையை நம்ம பார்த்துக்கணும், நம்ம இருப்பிடத்தை நம்ம பார்த்துக்கணும்ல. அப்போது அது மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கேன். நடிகன் ஆகணும், தொகுப்பாளர் ஆகணும், இந்த சேனலுக்கு போகணும், அந்த சேனலுக்கு போகணும். இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங், சாயங்காலம் ஷூட்டிங்கு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யூரின் போக முடியாது. காலையில் பேட் வச்சு வீட்டிலேருந்து கிளம்பினோன்னா நைட்டு வந்து தான். அதெல்லாம் எதுவுமே இல்லை, நிம்மதியாக இருக்கேன். இது என்றைக்கோ பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஆனால் இந்த ஆன்மீகம் பயணம் இருக்குல்ல, எங்கே தொடங்குச்சு, எந்த நாள் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை, இந்த ஆன்மீக பயணம் இன்றைக்கி தொடங்கினது இல்லை. அதாவது என்னோடய ஊரில் நான் அதான் 5th லீவ்லேயே நான் வந்து மெச்சூர் ஆகிட்டேன் ஃபீமேலாக. அப்போது ஒரு 11.5 இயர்ஸ்லலாம் எனக்கு செமனம் அவுட் ஆகிடுச்சு. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது என்னோடய நிலை என்ன, இது வந்து பெண்களுக்கானது, இது ஆண்கள்